ஜூலை எக்கோ அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்களா? ஷேக் ஹசீனாவை பதவியில் இருந்து கீழே தள்ளுவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வெடித்ததுல, அந்த ஆர்ப்பாட்டம் வெடித்ததுக்கு முக்கியமான தலைவராக செயல்பட்ட ஒருத்தர் தான் இந்த உஸ்மான் ஹாதி. இந்தியாவுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ள வேண்டும் என்பதுதான் உஸ்மான் ஹாதியின் நிலைப்பாடாக இருந்தது. பாகிஸ்தான்ல நடக்கும், பங்களாதேஷ்ல நடக்கும், இந்த மாதிரி நாடுகள். ஏன்னா பாகிஸ்தானோட எச்சம் மிச்சம் தானே பங்களாதேஷ், இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ். இது ஒரு செயலற்ற, நிர்வாக திறனற்ற, ஒரு நெறியற்ற ஒரு அரசியல் தலைமையின் பண்பு இப்படிதான் இருக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம். சோ இது வெறும் இந்தியாவுக்கு எதிரான புரொட்டஸ்டா, இல்ல உஸ்மான் ஹாதியை கொன்னதுக்கான புரொட்டஸ்டா, இல்ல பங்களாதேஷ் கலாச்சாரத்துக்கே, அதாவது வங்க தேச கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு புரொட்டஸ்டா, இல்ல அடிப்படைவாதிகளின் அத்துமீறலா? ஷேக் ஹசீனா என்ன அண்டர்வேர்ல்ட் டானா, தாவூத் இப்ராஹிமா இங்க இருந்து உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடுறதுக்கு கொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களோட மெயின் டிமாண்ட் இந்தியா ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுக்க வேண்டும். வந்த நண்பரை வீட்டுல வச்சு உபசரிக்கிறது இந்திய பண்பாடா, இல்ல காட்டி கொடுத்து போட்டு தள்ளிடுன்னு சொல்றது இந்திய பண்பாடா? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயின். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா நம்ம நேற்று முந்தா நாள்ல இருந்தே பார்க்க முடியுது, பங்களாதேஷ்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த ஓஸ்மான் அப்படின்றவர் இறந்ததுனால இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சோ என்ன பின்னணி, எதுக்காக இந்த அளவுக்கு கலவரம் வெடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஆக்சுவலா உஸ்மான் ஹாதி அவாமி லீக்கோட யூத் விங் லீடரா இருந்த ஒரு நபர். கொஞ்ச காலம் கழிச்சு ஜூலை எக்கோ அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்களா? ஷேக் ஹசீனாவை பதவியில் இருந்து கீழே தள்ளுவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வெடித்ததுல, அந்த ஆர்ப்பாட்டம் வெடித்ததுக்கு முக்கியமான தலைவராக செயல்பட்ட ஒருத்தர் தான் இந்த உஸ்மான் ஹாதி, ஷரீப் உஸ்மான் ஹாதி. இந்த உஸ்மான் ஹாதி பழமைவாதம், அடிப்படைவாதம் ரெண்டுத்தையுமே ஒரு குறிக்கோளா கொண்டு ஷேக் ஹசீனாவை தள்ளுவது, அதாவது பதவியில் இருந்து அவரை துரத்தி அடிப்பது மட்டுமல்லாமல் விலக செய்வது மற்றும் பங்களாதேஷை திரும்பவும் அடிப்படைவாதத்துக்கும், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ள வேண்டும் என்பதுதான் உஸ்மான் ஹாதியின் நிலைப்பாடாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஷேக் ஹசீனாவுக்கு இன் ஆப்சன்ஷியா, அவர்கள் இந்தியாவில் இருக்கும் போதே ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை மாத்தி மாத்தி அங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாரு எந்த கோர்ட்டை ஒரு காலத்துல ஷேக் ஹசீனா நிறுவனாங்களோ அந்த கோர்ட்டை வச்சு அவங்களுக்கே இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க அட்வொகேட் கூட பேச விடாம, யாரையும் பேச விடாம, ஒன் சைடடா. இது மாதிரி பல இடத்துல நடக்குது, பங்களாதேஷ் மாதிரி. இப்போ அங்கேயும் நடந்திருக்கு. பாகிஸ்தான்ல நடக்கும், பங்களாதேஷ்ல நடக்கும், இந்த மாதிரி நாடுகள். ஏன்னா பாகிஸ்தானோட எச்சம் மிச்சம் தானே பங்களாதேஷ், இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ். சோ அதன் காரணமாக இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உஸ்மான் ஹாதி என்ற நபரை அடையாளம் தெரியாத நபர்கள் அவர் போயிட்டு இருக்கும் போது சுட்டிருக்காங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் உஸ்மான் ஹாதி பலத்த காயமுடன் முதல்ல டாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு, பின்னர் அரசாங்க செலவில் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஒரு காலத்துல இந்தியாலையும் யாசின் மாலிக் என்று எல்லோரும் அறியப்பட்ட JKLF தீவிரவாதியை அரசாங்க செலவில் நாம் இதய அறுவை சிகிச்சைக்காக அரசாங்கமே செலவு செய்து அவரை அமெரிக்காவுக்கு வரை அனுப்பி வைத்தது அரசாங்கமே. சோ இது ஒரு செயலற்ற, நிர்வாக திறனற்ற, ஒரு நெறியற்ற ஒரு அரசியல் தலைமையின் பண்பு இப்படிதான் இருக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம். யூனிஸ் அவரை சிங்கப்பூர்ல அட்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி உஸ்மான் ஹாதி இறந்து விட்டதால் அங்கே இந்த ஜூலை எக்கோ மூவ்மெண்ட் திரும்பவும் பிரச்சனையை தொடங்கியது. அவர்களின் மைய புள்ளியாக இருந்ததுக்கு காரணம், அதாவது இருந்த இடம் இந்திய தூதரகம். இந்திய தூதரகத்தை திட்டமிட்டு குறிவைத்து தாக்க பார்த்தார்கள்.
இந்த கோ அவுட் இந்தியான்றது வந்து ட்ரெண்டிங் ஒவ்வொரு நாட்டிலையும். திருவோடு ஏந்த அப்புறம் கம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களே மாத்திப்பாங்க, கம்பேக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இது அது மால்டீவ்ஸ் ஆகட்டும் இல்ல பங்களாதேஷ் ஆகட்டும், பாகிஸ்தானால கேட்க முடியாது. கேட்டாங்கன்னா அங்க திரும்பி ராணுவத்துக்கு வேலை இருக்காது. சோ அதை விட்டுருங்க, அது விதி விலக்கு. யாரெல்லாம் சவுத் ஏசியால கோ பேக் இந்தியா இல்ல கெட் அவுட் இந்தியான்னு சொல்றாங்களோ, திரும்பி கம் பேக் இந்தியா, கெட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, அந்தந்த ஆட்சியாளர்களே சொல்லுவாங்க. சோ அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்திய தூதரகத்தின் மீது என்று முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது? டிசம்பர் 16. டிசம்பர் 16க்கு என்ன முக்கியத்துவம்? பாகிஸ்தானை போரில் தோற்கடித்து டாக்காவை கைப்பற்றி பங்களாதேஷ் என்ற நாடு உருவான நாள் டிசம்பர் 16. பாகிஸ்தான் மண்டியிட்டு நம்மிடம் கையெழுத்திட்டு நாங்கள் தோற்றுவிட்டோம் அப்படின்னு சரண்டர் பண்ணி, கையை தூக்கி சரண்டர் பண்ணி துப்பாக்கியில கீழே போட்டு ஐயா என்ன உற்றுன்னு சொன்ன நாள் டிசம்பர் 16. அந்த நாளன்று அன்னமிட்ட கைக்கு ரெண்டகம் செய்வது என்பது எப்படி என்பதை கத்துக்கொள்ளலாம் பங்களாதேஷிடமிருந்து. அப்படி அவர்களுக்காக போராடி நம் வீரர்களின் உயிரை கொடுத்தோம். அவர்களும் அவர்கள் நாட்டுக்காக போராடினார்கள். அவர்களும் அவர்கள் பல லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று அன்று பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் இந்திய ராணுவத்துக்கும் இந்திய உளவு அமைப்புக்கான ராக்கும் இந்திய மத்திய உளவுத்துறைக்கும் அன்றிருந்த அரசுக்கும் அன்றிருந்த எதிர்கட்சிகளுக்கும் மொத்தத்தில் இந்திய மக்களுக்கும் பங்கிருக்கிறது. அந்த அந்த அதை கொச்சைப்படுத்தும் வண்ணமாக இந்திய தூதரகம் என்பது இந்தியாவின் ஒரு சின்னம், இந்திய நிலப்பரப்பின் ஒரு பகுதி. இப்ப பங்களாதேஷோட தூதரகம் இந்தியால இருந்தா அது பங்களாதேஷின் ஒரு பகுதி. அதே போல் இந்திய தூதரகம் பங்களாதேஷ்ல இருந்தா அது இந்தியாவின் ஒரு பகுதி. அங்க இருக்கும் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அந்த தூதரகத்துக்குள்ள இந்தியாவின் சட்டத்திட்டங்கள் தான் செல்லுபடியாகும். அந்த தூதரகத்தை தாக்குவது என்பது ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் சொல்லி இருக்கு. இன்னொரு நாட்டின் தூதரகத்தை யாரும் தாக்கக்கூடாது, தூதர்களை தாக்கக்கூடாதுன்னு அது வந்து ஜெனீவா கன்வென்ஷன்ல எழுதப்பட்ட சட்டம், விதி. அதனால்தான் 2 நாடுகள் சண்டை போட்டா கூட அந்தந்த நாட்டின் தூதரக அதிகாரிகளை யாரும் வந்து கொல்ல மாட்டார்கள். அது கொல்லுவது போருக்கு நிகர். இவங்க அது கிட்டத்தட்ட அந்த அந்த முயற்சிகளை இந்த ஜூலை இயக்க மூவ்மெண்ட் கையில் எடுத்தது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்சிபி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என்ற அந்த ஸ்டூடெண்ட் அமைப்புகளின் கட்சியும் இவர்களுக்கு தோதாக நின்றது. ஒண்ணு சேர்ந்துகிட்டு இந்திய ஹை கமிஷனை போய் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ் வந்து இதுல போலீஸோட டபுள் கேம் என்னடான்னா, போலீஸ் தான் முதலில் சொல்லியது இந்த உஸ்மான் ஹாதியை கொன்ன நபர் இந்தியாவுக்கு தப்பித்து சென்று விட்டார் அப்படின்ட்டு. சரி, போலீஸே இந்தியன் ஹை கமிஷனை வந்து முற்றுகை போராட்டத்தை அதை வந்து முறியடிக்க பார்க்கிறது. சோ தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிளி விட்டாங்க. புரியுதுங்களா? சோ இது எதை காட்டுறாங்கன்னா, பங்களாதேஷின் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டுள்ளது. அதை தொடர்ந்து மைனாரிட்டிகள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறையாகட்டும், குறிப்பிட்டு ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை கொன்று எரித்து ஒரு மரத்துக்கு தொங்க விட்டார்கள். சோ இது மாதிரியான பல விஷயங்கள் பங்களாதேஷில் நடந்த வண்ணம் இப்பொழுது உள்ளன. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலாச்சார சின்னங்கள் அதை கூட தாக்காமல் அதை கூட தாக்கின வண்ணம் இருக்கார்கள். நம்மளுக்கு எப்படி இங்க இயலிசை நாடக மன்றம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் வந்து சில அமைப்புகள் இருக்கின்றன. அங்க புராதன வஸ்துக்கள், புராதன கலாச்சார சின்னங்கள், அவர்களின் இசை கருவிகள், பங்களாதேஷின் நாடகங்கள், பழைய நாடகங்களை எழுதிய அந்த ஸ்கிரிப்ட், மேனுஸ்கிரிப்ட் அது எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டுங்க, இதை எல்லாத்தையும் கூட அழித்துள்ளார்கள், சூறையாடி உள்ளார்கள். சோ இது வந்து வெறும் இந்தியாவுக்கு எதிரான புரொட்டஸ்டா, இல்ல உஸ்மான் ஹாதியை கொன்னதுக்கான புரொட்டஸ்டா, இல்ல பங்களாதேஷ் கலாச்சாரத்துக்கே, அதாவது வங்க தேச கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு புரொட்டஸ்டா, இல்ல அடிப்படைவாதிகளின் அத்துமீறலாம்? இப்படி நம்ம பல்வேறு கோணங்களில் அலசினால் இது அடிப்படைவாதிகளின் அத்துமீறலாகத்தான் நாம் கருத வேண்டும். 2வது பாத்தீங்கன்னா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் 32 தான்மோண்டி என்பது அவரின் விலாசம்.
அதை ஆல்ரெடி அடிச்சு உடைச்சு சூறையாடி தரைமட்டமாக்கிட்டாங்க. திரும்பியும் போய் உடஞ்ச பில்டிங்க திருப்பி உடைக்கிறாங்க, திரும்பியும் கொளுத்துறாங்க. அதை எதுக்கு பண்றாங்கன்னு, அதாவது எதுக்கு மேல வன்முறைய வந்து அவங்க கட்டவிழ்த்து விடுறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியல. யார் மேல கோபத்தை காட்டணும்னு அவங்களுக்கே புரியல. இந்த வன்முறையில நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் சோட்டகிராம், குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியா பார்டர் பகுதியில இருக்கக்கூடிய ராஜ்ஷாஹில என்சிபி கட்சியை சேர்ந்த அஸ்னத் அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அதாவது நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டியை சேர்ந்த நபர், சிலிகுரி காரிடாரை நாங்கள் துண்டிப்போம், லார்ஜர் பங்களாதேஷை உருவாக்குவோம், அதாவது பெரிய பங்களாதேஷை உருவாக்குவோம், இந்தியாவின் 7 சிஸ்டர்ஸ் அதாவது வடகிழக்கு மாகாணங்களையும் சேர்த்து நாங்கள் பங்களாதேஷுடன் இணைத்து ஒரு பெரிய பங்களாதேஷை உருவாக்குவோம். இது இல்லாம இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அமைப்புகளான உல்ஃபா மற்றும் மற்ற தீவிரவாத அமைப்புகள், பிரிவினைவாத தீவிரவாத அமைப்புகள், போடோ, உல்ஃபா, இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டவட்டமாக பப்ளிக் மீட்டிங்லயே அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து இந்திய தூதரக வந்து அவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் ரெட் லைனை கிழிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இந்த கோடை தாண்டினா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராணுவத்தையும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸையும் பெரிய அளவில் பங்களாதேஷ் பார்டர் சுத்தி குவித்துள்ளார்கள். ஏன்னா பங்களாதேஷ் பார்டர் 4096 கிலோமீட்டர். அதிலும் குறிப்பிட்டு முர்ஷிதாபாத் போன்ற ஒரு இடத்தில், அதாவது வெஸ்ட் பெங்கால் மற்றும் சில மாவட்டங்கள் மற்றும் 600 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரீ பேசேஜா இருக்கு. இப்போ அங்க ரோந்து பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய அளவில் எல்லை பாதுகாப்பு படை அங்கே செக் போஸ்ட் அமைச்சு பிளஸ் அக்ரசிவ் பெட்ரோலிங் அப்படின்வாங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. அத்துமீறினால் சுடுவோம் அப்படின்ட்டு. சோ இப்போ இந்த தருவாயில் பங்களாதேஷ் இந்திய தூதரகம் வந்து அங்க வந்து டெப்டி ஹை கமிஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விசா கொடுப்பதை நிறுத்தி உள்ளார்கள் பங்களாதேசிகளுக்கு. விசா எல்லாம் வர பங்களாதேசிங்க நிறைய பேரு, 100 பங்களாதேசி வந்தா அதுல 5 பேர் தான் விசாவோட வருது, இல்ல 10 பேர் தான் விசாவோட, 90 பேர் வந்து அத்துமீறி நுழையிறவங்க தான். இந்த சர் வந்த அப்புறம் பாதி ஓடுது ரிட்டர்ன். சோ மிச்சம் அந்த 10% யார் விசா வாங்கிட்டு வராங்களோ அவங்க அடிப்படையா வர்றது வந்து கல்விக்காகவும் அவர்களின் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களோட உடல்நிலை சீராக இல்லை என்றால் அந்த வைத்தியம் பார்க்கறதுக்காக இந்தியாவுக்கு வருகிறார்கள். அந்த விசாக்களை இந்தியா கேன்சல் செய்துள்ளது. ஏன்னா அவங்க சிங்கப்பூர்ல போய் அவங்களால போய் அவங்க வைத்தியம் பார்த்துக்க முடியாது. முடிஞ்சா பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஃபிளைட்டை பிடிச்சி பாகிஸ்தானுக்கு போகலாம். ஆனா நடுவழியில வந்து பிளான் லேண்ட் ஆன அப்புறம் பைலட்டும் ஏர் ஹோஸ்டஸும் காணாம போனா பிளேன் டேக் ஆஃப் ஆகாது. இது மாதிரி சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுதான் பங்களாதேஷ்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை. விசா கேன்சல் ஆயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட் விசாவும் கேன்சல் ஆயிட்டு இருக்கு, ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல வர விசாஸும் கேன்சல் ஆயிட்டு இருக்கு. பொருளாதார தடைகளை அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம். அந்த மைனாரிட்டிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை குறைத்துக் கொள்ள சொல்லி இந்திய அரசு திட்டவட்டமாக அவர்களுக்கு தெரிவித்துள்ளது. ஓகே சார், இப்ப அந்த மர்ம நபர்கள் வந்து அந்த ஒஸ்மான சுட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகுது. அந்த மர்ம நபர்கள் எதுக்காக அவர் டார்கெட் பண்றாங்க? ஒருவேளை இந்தியா தரப்புல இருந்து ஏதாவது செய்யப்பட்டதா, இல்ல இந்த யூனஸ் தரப்புல இருந்து செய்யப்பட்டதா, இல்ல ஷேக் ஹசீனா அவாமி லீக் சம்பந்தமான ஆட்கள் கொல்லப்பட்டதா? ஏன்னா அவர் வந்து ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்தவர். நீங்க சொன்ன மாதிரி வந்து பெரிய பங்களாதேஷ் உருவாக்கணும் அப்படின்ட்டு ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் மாத்திரம் இல்ல, ஆன்டி அவாமி லீக் ஸ்டாண்ட் எடுத்தவர். ஓ ஓகே, அதான் சார், ஒருவேளை அவாமி லீகை சேர்ந்தவங்க கொண்டாங்களா? இது யாரு கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அவாமி லீகை சேர்ந்தவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா கட்டளையிட்டதின் பேரில், ஷேக் ஹசீனா என்ன அண்டர்வேல்ட் டானா தாவூத் இப்ராஹிமா இங்க இருந்து உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடுறதுக்கு கொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களோட மெயின் டிமாண்ட் இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுக்க வேண்டும். அப்போ எனக்கு என்ன ஐயம் எழுகிறது என்றால், யூனிஸை ஏன் கொல்ல வச்சு ஷேக் ஹசீனா வந்து இந்தியா மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுன்னு சொல்ல முடியாது? பாயிண்ட் சார். யூனிஸ்க்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பிப்ரவரியில எலெக்ஷன் வருது. ஆமா. இந்த மாதிரி வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு சட்ட ஒழுங்கை சீரழிய விட்டால் எலெக்ஷனை நடத்தாம இன்னும் கொஞ்ச நாள்ல ஆட்சி புரிஞ்சுக்கலாம்ல. பதவி, அதாவது ஒழுங்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம
எப்படி ஜாலியா இருக்கலாம் சொல்றதுக்கு யூனிஸ் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்ல. சோ யூனிஸ் எதுவும் ட்ரை பண்ணுவாரா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. சோ இது என்ன பொறுத்த வரைக்கும் யூனிஸ் பண்றதுக்கும் சாத்தியக்கூறு உண்டு. அன்னோன் கன்மென் தான் சொல்றாங்க. அன்னோன் கன்மென் போது ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐடென்டிஃபை பண்ணா யாருன்னு சொல்லு, போட்டோ போடு. நீங்களா ஒரு போட்டோ வரைஞ்சு இவன் தான் கொண்டான்னு சொன்னா, பங்களாதேஷ் போலீஸே வந்து திட்டவட்டமாக இந்த ஆள் இந்த வழியாக தப்பித்து சென்றான், அவனின் தொடர்பு இவர்களுடன் இருந்தது, அவனுக்கு துப்பாக்கி இங்கே வந்தது, ஏதாவது சொல்றாங்களா? இவர்கள் அவாமி லீகாக இருக்கலாம், இந்தியாவை சேர்ந்தவர்களாக நீ என்ன எல்லாமே வந்து ஒரு கூற்றுல உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? அப்போ போலீஸ் வந்து யூனிஸிடம் சேர்ந்து அவர்களே கூட கொண்டிருக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஷேக் ஹசீனாவை திரும்ப அதாவது இந்தியா மீது அழுத்தம் கொடுப்பதற்கும், அங்க தேர்தல் முன்னாடி வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கும், தேர்தலை தள்ளி போடுவதற்கும், ஏன்னா கிட்டத்தட்ட ஜனவரி வந்துருச்சு, இப்போ பிப்ரவரியில எலெக்ஷனு. அப்ப யூனிஸோட பதவி காலம் எவ்வளவு இருக்கு? மிஞ்சி போனா 40 நாள் 45 நாள். அப்ப அவர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தானே எல்லா முயற்சிகளும் எல்லா சதி வேலையும் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அளவுல முதலை கண்ணீர் வடிக்கும் விதமாக உஸ்மான் ஆதியின் இறுதிச் சடங்கில் யூனிஸ் போய் பங்கேற்றுள்ளார். பங்களாதேஷ் கொடி போர்த்தப்பட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிற்பாடும் கலவரம் வெடித்துள்ளது. இந்த கலவரத்தை யார் தொடர்ந்த வண்ணம் உள்ளார்கள்? யூனிஸின் பேச்சு, இந்த உஸ்மான் ஆதியை கொன்ன பிற்பாடு யூனிஸின் பேச்சு ஷேக் ஹசீனா மீதுதான் பாய்ந்தார். அவர் ஷேக் ஹசீனா தான் செய்தார், ஷேக் ஹசீனா தான் இதற்கு காரணம், ஷேக் ஹசீனா தான் இதற்கு பின்புலமாக இருந்தார், அப்படி திட்டவட்டமாக தெரிவிப்பதற்கு யூனிஸிடம் என்ன தரவுகள் இருக்கின்றன? அப்ப எப்படி கன்க்ளூஷன்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு யூனிஸ் என்ன பெரிய டிடெக்டிவா, ஷெர்லாக் ஹோம்ஸா? 80 வயசு ஷெர்லாக் ஹோம்ஸ் போல இருக்கு. எப்படி வந்தாரு? இல்ல கனவுல அசரிக வந்து சொல்லிச்சா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் யூனிஸே கூட இதை பண்ணிருக்கலாம், செய்யக்கூடிய நபர் தான் சார். பட் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதாவது இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் இருக்கலாம், பாகிஸ்தான் இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கலாம். பங்களாதேஷ்ல வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி கலிதா ஜியாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கும் போது இந்தியா வந்து பிரதமர் மோடி கலிதா ஜியாவின் உடல்நலம் சீரடைய வேண்டும் என்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும், அதாவது ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல என்ன உதவி வேண்டும் என்றாலும் இந்தியா கொடுக்க தயார் என்று சொல்லியிருந்தார். பல நாட்களாக பிஎன்பிக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ஒரு உரசல் போக்கானது மெதுவாக குறைந்த வண்ணம் உள்ளது. அவாமி லீக் ஷேக் ஹசீனாவை பேன் செய்தா கூட, அவங்களோட கட்சி ஆட்களை பேன் செய்தா கூட, அவர்கள் கட்சியை பேன் செய்தால் கூட ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா புகலிடம் கொடுத்துள்ளது. இங்கே இருக்கும் அதிமேதாவிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஷேக் ஹசீனாவை ஏன் நம் ஸ்வீடனுக்கோ நார்வேக்கோ அனுப்பி வைக்க கூடாது என்று. நான் கேட்கறது என்னடான்னா, ஒரு ஆள் ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு வந்து வராரு, நம்ம விருந்தாளியோ நம்ம நண்பரோ ஒரு கஷ்டம் சொல்லி வர்றாரு. வந்த நண்பரை வீட்டுல வச்சு உபசரிக்கிறது வந்து இந்திய பண்பாடா, இல்ல காட்டி கொடுத்து போட்டு தள்ளிடுன்னு சொல்றது இந்திய பண்பாடா? எது நம்மளோட பண்பாடு? கூப்பிட்டு வச்சு உபசரிக்கிறதா சார். ஒருவேளை வந்து இதே மாதிரி இந்தியாவுக்கு ஃபாரின் கண்ட்ரில ஏதாவது நடந்ததுன்னா சார், இப்ப நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு ஃபாரின் கண்ட்ரி போய் ஒளிஞ்சுக்கிறாரு, இல்ல அங்க போய் அவங்களோட நட்புறவுல இருக்கிறாரு. ஷேக் ஹசீனா என்ன செயலில் ஈடுபட்டார்? ஷேக் ஹசீனா மீது ஒரு தரப்பான கோர்ட் வர்டிக்ட் இருக்கே தவிர்த்து ஷேக் ஹசீனா மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன? நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னா யூனிஸுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கிறது? யூனிசன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா? அவர் அமைத்த கோர்ட் வந்து ஒழுங்கான கோர்ட்டா? இஸ்புத் தஹ்ரீர் என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை அவர்கள் அதிகாரத்தில் உட்கார வைத்துள்ளார்கள். நசீமுல் கனி ஹோம் செக்ரட்டரியா உட்கார்ந்து இருக்காங்க. அது இல்லாம ஜமாத்தே இஸ்லாமி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் அடிப்படைவாத பாகிஸ்தானுக்கு 1971 போரில் துணை புரிந்தவர்கள் இன்று ஆட்சியில் உட்கார்ந்துள்ளார்கள். சோ இப்படிப்பட்ட நபர்களை யூனிஸ் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்தியாவை தப்பு சொல்றது வந்து எப்படி இருக்கு? கேலி கூத்தா இல்ல? ஒண்ணு, முதுமை காரணமாக யூனிஸ் வந்து நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். முதுமை அவரை வாட்டி எடுக்கிறது.
இல்லை அவர் இன்று இருக்கும் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்வாங்க, சொகுசாக வாழும் அந்த பங்களாதேஷ ஜனாதிபதியின் மாளிகையோ இல்லை பிரதமரின் மாளிகையோ, எந்த மாளிகையில் அவர் வசிக்கிறாரோ அங்கே அவர் மீன் குழம்பை ருசித்து விட்டு நிம்மதியாக தூங்கிவிட்டு, யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, எனக்கு என்ன, எனக்கு கிடைப்பது கிடைத்தால் போதும், நான் ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில் அகந்தையில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் அவர் ஆட்சியை தக்க வைப்பதற்கு, அவர் அதே இந்த நிலையில் தொடர்வதற்கு எந்த நிலைக்கும் அவர் செல்ல தயார். இதுல நம்ம பார்க்க வேண்டியது பங்களாதேஷ் ராணுவத்தின் போக்கு எப்படி இருக்க போகிறது. ஏனால் ராணுவத்திலேயே 2 பிரிவுகள் இருக்கிறது. பக்கர் ஜமான் இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் அவரின் குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் அவருக்கு பாதகமாக இருக்கிறார். ஒரு பக்கம் ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தானின் உளவமைப்பான ஐஎஸ்ஐயும் பங்களாதேஷின் உளவமைப்பான டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போர்சஸ் இன்டெலிஜென்ஸ் இவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு ஆண்டில். ஏன் அவர்கள் செய்திருக்க கூடாது? ஏன் டெரஸ் ஜாக்சன் என்ற ஒரு அமெரிக்க உளவாளி பங்களாதேஷில் கொல்லப்பட்டது பொய்யா? இல்ல டர்க்கியை சேர்ந்த உளவாளிகள் கொல்லப்பட்டது பொய்யா? டெரஸ் ஜாக்சன் கொல்லப்பட்ட அதே அன்று ஐஎஸ்ஐ சேர்ந்த உளவாளிகள் பக்கத்திலேயே இன்னொரு ஓட்டலில் கொல்லப்பட்டது பொய்யா? பங்களாதேஷ் பல உளவு அமைப்புகளின் ஆடுகளமாக மாறி இருப்பது அடிப்படை உண்மை அல்லவா? இதை யார் வேணுமென்றாலும் இதை செய்திருக்கலாம், இந்த உஸ்மான் ஆதியை கொல்லப்பட்ட விஷயத்தை. ஓகே சார். சார் பட் ஆனா ஒண்ணு புரியுது சார், இந்தியா அமைதியா இருந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா வேலையும் நம்ம ஆட்கள் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெளிவா தெரிய வருது. உங்க பொன்னான நேரத்தை இளைய பதங்களை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.